Decode the world unfiltered. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவுடைய கச்சத்தீவு பயணம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கச்சத்தீவு எங்களுடைய சொந்த பூமி, அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலையும் சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். கச்சத்தீவுக்கு நேரில் சென்ற முதல் இலங்கை அதிபர் அப்படிங்கிற பெருமையும் ஏகேடி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி கச்சத்தீவு பகுதிக்கு அருகில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் வாடிக்கையாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த பயணத்தையும் நம்ம பார்க்குறோம். கச்சத்தீவை மீட்பதே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சியுடைய கருத்து. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மீனவருடைய கோரிக்கை அப்படின்னு அதான் இருந்துட்டு இருக்கு. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது இலங்கை மற்றும் இந்தியாவினுடைய எல்லைகள் முறையாக வரையறுக்கப்படவில்லை. அந்த சூழலில் தான் கச்சத்தீவு ராமேஸ்வரத்தினுடைய ராஜாவுக்கு சொந்தமானது அப்படின்னு இந்திய ஆவணங்கள் கூறினாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1920களில் இந்த தீவை இலங்கையின் அதிகார எல்லைக்குட்பட்டதாக கருதியது. இந்திய மற்றும் இலங்கை மீனவர்கள் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிச்சு வந்தாங்க. ஆனால் 1970ஆம் ஆண்டில் இந்த நடைமுறையை முறைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. கச்சத்தீவுக்கு இந்திய மீனவர்கள் செல்லவில்லை என்பதனாலையும் மக்கள் வசிக்காத சிறிய தீவு அப்படிங்கிறதுனாலையும் அதனுடைய உரிமையை விட்டுக் கொடுப்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும் அப்படின்னு அப்போதைய இந்திய அரசு, இந்திரா காந்தி தலைமையிலான அரசு முடிவு பண்ணுது. இதன் தொடர்ச்சியாக 1974ஆம் ஆண்டில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி மற்றும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. இந்த ஒப்பந்தம் பாக் நீரிணை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல் எல்லையை வரையறுக்கக்கூடியதாக இருக்குது. இதன் மூலமாக தமிழ்நாடு அரசினுடைய எதிர்ப்பையும் மீறி கச்சத்தீவு இலங்கையின் எல்லைக்குட்பட்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் வலைகளை உலர்த்துவதற்கும் புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் 1976ஆம் ஆண்டு கையெழுத்தான மற்றொரு ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுடைய மீனவர்களும் மற்ற நாட்டின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் மீன்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை விதிச்சது. இந்த இரண்டு ஒப்பந்தங்களும் கச்சத்தீவு மீதான இந்தியாவுடைய உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அமைஞ்சுது. தமிழ்நாட்டு மீனவர்களை பதற்றத்திலேயே வைத்திருக்கக்கூடிய கச்சத்தீவுக்கு இலங்கை அதிபர் திசநாயக்கா நேற்று பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்திய மீனவர்கள் விவகாரத்தில் இலங்கை அரசு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அவர் கச்சத்தீவை இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்கிற அழுத்தங்களுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கச்சத்தீவு எப்போதுமே இங்கே அரசியலில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலும் அவ்வப்போது இது பேசுபொருளாக மாறும். இதன் மூலமாக ஏகேடியோட இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு நேரடியாக பதிலளித்திருக்கிறார் ஏகேடி. அனுரகுமார திசநாயக்க பேசியதில் மற்றொரு முக்கியமான விவகாரம் இருக்கு. அது என்னன்னா, இலங்கையின் வடக்கு பகுதியில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலங்கள் அதன் உரிமையாளர்களிடம் விரைவில் திரும்ப ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழர்களுடைய நிலங்களை இலங்கை இராணுவம் ஆக்கிரமித்திட்டது அப்படிங்கிறதுனால மீண்டும் தங்கள் சொந்த இடங்களுக்கு மக்கள் திரும்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏகேடி இப்ப சொல்லியிருக்கார் இல்லையா, இதே போன்ற ஒரு உறுதியை முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவும் கொடுத்திருந்தார். 2015ஆம் ஆண்டு அதிபராக பொறுப்பேற்ற மைத்ரிபால சிறிசேனா வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களுடைய நிலங்கள் விரைவில் விடுவிக்கப்படும் அப்படின்னு பல முறை உறுதியளிச்சிருக்கார். 2016 ஜப்பானில் நடந்த G7 மாநாட்டில் பேசிய போது கூட அவர் நிலம் பறிக்கப்பட்டால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அதே நிலையில்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருந்தார். ஆனால் ஒருவருக்கு கூட இதுவரை நிலம் திருப்பி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். தற்போதைய அரசினுடைய வாக்குறுதி உண்மையானதா அல்லது வெறும் ஒரு வெற்று வாக்குறுதியா அப்படிங்கிறது எதிர்கால நடவடிக்கைகள் தான் தெரிய வரும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் தமிழர்களுடைய காணி, அவர்களுக்கான உரிய நிலம் அப்படிங்கிறது திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை உரிமை. அந்த உரிமையைத்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் திரும்ப ஒப்படைக்கப்படுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஏகேடியோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அங்கே இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசநாயக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் அது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படிங்கிற சந்தேகங்களை அங்கே இருக்கவங்களே எழுப்புறாங்க. நடைமுறைப்படுத்தப்படும் போது தான் அந்த நம்பிக்கையும் வரும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய மிக அடிப்படையான அம்சமாக இருக்கிறது.